ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இணைந்து நடிக்கும் படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்குவதாக பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் டைரக்டர் எல்லாம் இன்னும் முடிவு செய்யவில்லை அப்படின்னு வந்து ரஜினிகாந்த் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டார். அமீர் கானை வைத்து இயக்க போகும் படத்தை கூட வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கப் போவதில்லைன்னு வந்து சொல்லப்படுது. இதற்கு காரணம் வந்து கூலி படத்தோட ரிசல்ட் காரணமாக லோகேஷ் கனகராஜை வந்து இந்த 2 படங்களையும் வந்து கைவிட்டு போனதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஜெயிலர் 2 படம் வந்து நல்ல வரவேற்பு கிடைத்தா ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனை வைத்து இயக்க போகும் படத்தோட இயக்குனர் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு பதிலாக வந்து நெல்சன் வந்து அந்த இடத்துக்கு வருவார்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஜெயிலர் 2 படமும் வந்து அந்தளவுக்கு சோதிக்குது, அந்தளவுக்கு வந்து வெற்றி பெறலைன்னு வந்தால் நெல்சனும் அந்த படத்தை இயக்க போவது கிடையாது. அதன் பிறகு வந்து இருவரும் வந்து சேர்ந்து முடிவெடுப்பாங்க யார் வந்து இயக்க போவது இவர்களுடைய நடிக்கும் படத்தை வந்து. அதற்கு முன்பாக வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு குறுகிய படத்தை வந்து நடிக்கிருக்கார். அந்த படத்தை வந்து கமலஹாசன் தான் தயாரிக்கிருக்கார். இந்த படத்தோட இயக்குனர் சுந்தர் சி அப்படின்னு வந்து சில வாரங்களுக்கு முன்பு, அதை போன வாரம் வந்து அதிகாரப்பூர்வமாக கமலஹாசன் தயாரிப்பு நிறுவனமே வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் அதற்குள் யார் கண்பட்டதோ தெரியல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 173வது படத்தை வந்து சுந்தர் சி இயக்க போவதில்லைன்னு வந்து தற்போது தகவல்களும் வெளியாகியிருக்கு. சுந்தர் சி இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த அருணாச்சலம் படத்துக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்து தற்பொழுது இணைய இருந்தாங்க. ஆனால் தற்பொழுது அந்த படத்திலிருந்து விலகுவதாக சுந்தர் சி அறிவிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் படத்துமான அருணாச்சலம் படத்துக்கு பிறகு வந்து பல ஆண்டுகளாக டாப் ஹீரோக்களை வைத்து சுந்தர் சி வந்து படங்களை இயக்காமலே இருந்து வந்த நிலையில் ரஜினிகாந்தை இயக்குவதற்கு வாய்ப்பு வந்து அல்வா போல் கிடைத்தது. ஆனால் தற்போது ஆளை விடுங்கப்பா அப்படின்னு வந்து சுந்தர் சி விலகியிருக்கார். ஏன்னா எந்த ஒரு பெரிய வேலையாக இருந்தாலும், எந்த ஒரு முக்கியமான வேலையாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் போல் நடிகர் வந்து இயக்குவதற்கு வாய்ப்பு கிடைத்தா பல வேலைகளை விட்டுட்டு இதுதான் வந்து முதல் வேலையாக பார்ப்பாங்க. ஆனால் இந்த முக்கிய வேலையை வந்து இவரே வந்து உதறி தள்ளுறாரு. இந்த அல்வா போல் சான்ஸ் வந்து இவரே வந்து உதறி தள்ளுறாருன்னா இதுக்குள்ளே என்ன நடந்தது, இப்படி சுந்தர் சி அவர்கள் தலை தெறிக்க ஓடும் அளவுக்கு பின்னணியில் உள்ளே வந்து என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு வந்து கோலிவுட்டில் மிகவும் வந்து பெரிய கேள்வியாக எழும்பியிருக்கு. கிசுகிசுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஷங்கருக்கு பிறகு ரஜினிகாந்துக்கு சரியான தீனி போடும் கதையை வந்து இயக்க முடியாமல் பா. ரஞ்சித், ஏ.ஆர். முருகதாஸ், சிறுத்தை சிவா உள்ளிட்ட பலரும் வந்து திணறி வந்த நிலையில் நெல்சன் வந்து அந்த குதிரையை ஜெயிக்கும் குதிரையாக மீண்டும் மாற்றுறேன் அப்படின்னு வந்து ஜெயிலர் படத்தை கொடுத்தார். இந்த படத்தின் மூலம் வந்து அவர் நிரூபித்தும் காட்டியிருந்தார். கூலி படத்தின் மூலமாக வந்து லோகேஷ் கனகராஜ் கூட வந்து ரஜினிகாந்த் கதையை வந்து கட்டமைக்க முடியாமல் தவித்து வந்தார். ஜெயிலர் 2விலும் வந்து நெல்சன் அந்த வேலையை சிறப்பாக செய்வார்னு வந்து பலராலும் வந்து எதிர்பார்க்கப்பட்டு வருது. தற்பொழுது சுந்தர் சி அவர்கள் வந்து முன்வைத்த காலை பின்வைத்திருந்த நிலையில் இந்த படத்தை வந்து இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்குவார்னு வந்து தகவல்கள் கிசுகிசுக்கப்படுது. அதே சமயம் வந்து இந்த திரைப்படத்தை வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து இயக்குவார்னு வந்து கிசுகிசுக்கப்படுது. கூடிய விரைவிலே வந்து இந்த படத்தை யார் இயக்குவார்கள் அப்படின்ற அதிகாரப்பூர்வ தகவலும் வந்து கமலஹாசனுடைய தயாரிப்பு நிறுவனம் கூடிய விரைவிலே வெளியிடுவாங்க. இதற்கிடையில் வந்து சுந்தர் சி அவர்கள் வந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கார். அதில் அவர் கூறியது என்னன்னா, எதிர்பாராத மற்றும் தவிர்க்க முடியாத சூழல்களால் கனத்த இதயத்தோடு தலைவர் 173 படத்திலிருந்து விலகிக் கொள்வதாக கடினமான முடிவை நான் எடுத்துள்ளேன் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கார். ரஜினிகாந்த் நடிக்க கமலஹாசன் தயாரிப்பில் உருவாகி இருக்கிற இந்த படத்தில் இணைந்தது எனக்கு உண்மையிலே ஒரு கனவு நனவாகும் வாய்ப்பாக இருந்தது. வாழ்க்கையில் சில சமயங்களில் நமது கனவிலிருந்து சென்றாலும் நமக்காக வகுக்கப்பட்ட பாதையில் பின்பற்ற வேண்டிய தருணங்கள் வரும். இந்த 2 ஜாம்பவான்களுடைய எனது தொடர்பு நீண்ட காலத்துக்கு முன்பே வந்து தொடங்கியது. இந்த வாய்ப்பிலிருந்து நான் விலகினாலும் தொடர்ந்து அவர்களுடைய நிபுணத்துவ ஆலோசனையை வந்து நான் நாடுவேன். இந்த மாபெரும் படைப்புக்காக என்னை கருத்தில் கொண்டதற்கு இருவருக்குமே என் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு வந்து சுந்தர் சி உருக்கமாக பதிவிட்டிருக்கார். மணிரத்னத்துக்கு பிறகு மூத்த இயக்குனர், தமிழ் சினிமாவில் மூத்த இயக்குனராக இன்னுமே வந்து திரையுலகில் இருப்பவர் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர் சி அவர்கள் தான். மணிரத்னம் அவர்கள் வந்து கமலஹாசனை வைத்து எடுத்த படம் வந்து அந்தளவுக்கு சரியாக ஓடலை. தக்லைஃப்ன்ற படம் வந்து பெரும் தோல்வியை தழுவியது. இது மணிரத்னத்துக்குமே வந்து பெரும் அதிர்ச்சி கொடுத்து, இதற்கு காரணம் வந்து
நாயகன் போல் வந்து இந்த திரைப்படம் வந்து மக்களிடையே அதிக எதிர்பார்ப்பு இருந்தது. அதே போல் சுந்தர் சியும் இந்த படத்தை இயக்கியிருந்தால் இந்த படத்துக்கு வந்து மக்களிடையே அதிக எதிர்பார்ப்பு வரும். அருணாச்சலம் போல் அதிக எதிர்பார்ப்புகள் ஏற்படும். பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இவங்களுடைய படம் இன்னுமே தோல்வி அடைந்தால் தமிழ் சினிமாவில் எப்படி வந்து நிலைத்து நிற்க முடியும்னு வந்து சுந்தர் சி அவர்கள் தோன்றியிருக்கலாம். ஏன்னா அன்பே சிவன்ற படத்தை வந்து கமலஹாசனை வைத்து கொடுத்தாரு. அந்த படம் வெளியாகி சரியாக ஓடலை. ஆனால் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து நன்றாக பேசி கொண்டிருக்காங்க. ஆனால் அப்பொழுது அந்த படம் வெளியாகி சரியாக ஓடாதனால 3 வருஷம் பட வாய்ப்புகள் இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்திருக்காரு சுந்தர் சி அவர்கள். அதே போல் நிலைமை வந்து தற்பொழுது ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு வந்து நினைக்கிறார். அந்த மாதிரி நிலைமை தற்பொழுது ஏற்பட்டால் மீண்டும் சினிமாவுக்குள்ளே வந்து வர முடியாதுன்னு வந்து அவர் நினைக்கிறார். ஏன்னா அவர் மிகவும் வந்து மூத்த இயக்குனர் ஆகிட்டார். தமிழ் சினிமாவில் பல வருடங்களாக இருக்கார். வயதும் வந்து ஆயிடுச்சு. இதே வந்து நெல்சனோ அல்லது லோகியோ இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து வயது இருக்கிறது 10 வருடம் 15 வருடம் கூட வந்து காத்திருந்து மீண்டும் வந்து சினிமாக்குள்ளே நுழைய முடியும். ஆனால் சுந்தர் சியோட நிலைமை வரும். இதனால் அவர் யோசித்தாரா, ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு வந்து மிகவும் அதிகமாக இருக்குது, அந்த எதிர்பார்ப்பை நம்மளால் பூர்த்தி செய்ய முடியுமான்ற கவலை இருந்ததா அல்லது உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது நடந்ததான்றது முழுமையாக இன்னும் தெரிய வரலை. பொறுத்து வந்து பார்க்கலாம். இதற்கான தகவல்களும் கூடிய விரைவில் வெளிவரும். ரஜினியோட 173வது படத்தை வந்து இயக்கப்போது யாருன்ற தகவலுமே வந்து அதிகாரப்பூர்வமாக கமலஹாசன் அவர்களை வந்து வெளியிடுவார். மேலும் தமிழ் சினிமா தொடர்பான இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.